சிவாய் நம்ம அடியார்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஆலயம் பூந்தமல்லிக்கு பக்கத்தில் இருக்கிற பழஞ்சூர்னு ஒரு ஊர் இருக்குது. ஸ்ரீபெரும்புதூர் போகிற பைபாஸில் பழஞ்சூர்னு ஒரு கிராமம் இருக்குது. அங்கே இருக்கிற ஆலயம் தான். நம்ம எல்லா இடத்துலையும் கோவிலில் நந்தி வந்து என்ன பண்ணுவார், உட்காந்துருக்கிற மாதிரி நம்ம பார்ப்போம். ஆனால் இந்த கோவிலில் சற்று வித்தியாசமாக 5 வகையான நந்திகள் இருக்கும். ஒரு நந்தி தன்னோட மனைவி கூட துணைவியார் கூட காட்சி அளிப்பார். அதில் இந்த வீடியோ ஃபோட்டோஸ் எல்லாமே இதில் நான் குரூப்பில் போட்டிருக்கேன், இந்த வீடியோவில் போட்டிருக்கிறேன் பாருங்கள். அதில் அது மனைவியோடு இருப்பார். இந்தாண்ட நர்த்தனம் ஆடுற மாதிரி நந்தி இருப்பார். அந்தாண்ட பார்த்தா தியானம் பண்ணுற நிலையில் நந்தி இருப்பார். உச்சி மேலே இருக்கிற நந்தி வந்து நார்மலாக உட்காந்துருக்கிற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி நந்தி வேறு எங்கேயும் பார்க்க முடியாது. இந்த கோவிலோட ஆலயத்தோட சிறப்பு அது ஒன்று. பட் இன்னொன்று, செம்பரம்பாக்கம், நம்ம சென்னைனாலே தண்ணீருக்கு ஆதாரமாக இருக்கக்கூடியது செம்பரம்பாக்கம் ஏரி. அந்த செம்பரம்பாக்கம் ஏரி நதிக்கரை ஓரத்தில் தான் இந்த கோவில் அமைஞ்சுள்ளது. அந்த தண்ணீர் வந்து பாருங்கள் வீடியோவில், அந்த தண்ணீர் வந்து கடல் மாதிரி வந்து அந்த நந்தி இதுக்கிட்ட வந்து அடிச்சுட்டு போகும். அந்த மாதிரி அமைப்பில் இந்த கோவில் இருக்குது. அதுவும் இல்லாமல் அங்கே இருக்கக்கூடிய நவகிரகங்கள் தன்னோட துணைவியார் கூட குடும்ப சமேதராக காட்சி அளிக்கிறாங்க. இங்கே இருக்கக்கூடிய இன்னொரு ஸ்பெஷல் என்னென்னா, எல்லோரும் கோவிலில் வந்து நம்ம உள்ளே நுழையும் போது நந்தியை தாண்டினோடனே துவார பாலகர்கள் இருப்பாங்க. 2 பேர் அசுரர்கள், துவார பாலகர்கள் 2 பேர் இருக்கிற மாதிரி சிற்பங்கள் இருக்கும். ஆனால் இந்த ஆலயத்தில் துவார பாலகர்கள் கிடையாது. அதுக்கு பதிலாக ராகு, கேது அந்த மாதிரி 2 பேர் இருப்பாங்க. இவரை வந்து அகத்தீஸ்வரர், மரகதவள்ளி அம்மை உடனுரை அகத்தீஸ்வரர், அவரை வழிபாடு பண்ணுனா, ஏன்னா துவாரபாலகர்கள் வந்து ராகு கேதுவாக இருக்கிறதுனால நாக தோஷம், நாக பரிகார ஸ்தலம் அந்த மாதிரியும் இதை ஒரு விதமாக குறிப்பிடுறாங்க. அதனால் சென்னை பூந்தமல்லி சர்க்கிள் இல்லைனா வெளியூரில் இருக்கிற பக்தர்கள் சென்னை பக்கம் வந்தால் பூந்தமல்லியிலேருந்து ஸ்ரீபெரும்புதூர் போகிற பைபாஸில் பழஞ்சூர்னு ஒரு கிராமம் இருக்குது. EVPன்னு ஒரு லேண்ட்மார்க்கு, ஷூட்டிங் ஸ்பாட், அதுக்கு பக்கத்தில் நியர்பையில் பழஞ்சூர்னு ஒரு ஊர் இருக்குது. அந்த ஊரில் தான் இந்த கோவில் அமைந்திருக்குது. எப்போ வேணாலும் போகலாம். இந்த ஆலயம் வந்து காலையிலையும் சாயந்தரமும் மட்டும்தான் திறந்திருக்கும். காலைல 8-9 மணி வரைக்கும் திறந்திருக்கும். ஈவினிங் சாயந்தரம் 5 மணிலேருந்து 8 மணி வரைக்கும் திறந்திருக்கும். திங்கக்கிழமையில இங்கே சிறப்பாக சோமவார வழிபாடு பண்ணுறாங்க. அதனால் முடிந்த அன்பர்கள் எல்லோரும் போய் இறைவனை தரிசனம் செய்யுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். இவன் உங்கள் நேத்திராலீஸ்வரர் ஆலய அர்ச்சகர் சிவபரமசிவம். குட் பை. இந்த அகத்தீஸ்வரர் கோயிலோட சிறப்பு இன்னொன்று, சித்ரா பௌர்ணமிக்கு இங்கே வந்து திருக்கல்யாணம் நடக்கும். இங்கே வந்து சித்திரகுப்தருக்கு தனியாக சன்னதி இருக்குது. அதுதான் அந்த வீடியோவிலையும் கொடுத்துருக்குறேன். எல்லோரும் பாருங்கள்.